means I am accountable to my wife too. Commitment எங்கே இல்லையோ அங்கே accountability இல்லை, அங்கே ஐக்கியமும் இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இப்ப இந்தியாவுக்கு அந்த கலாச்சாரம் வந்து விட்டது, இலங்கைக்கு வந்து விட்டது. It is your money, it's my money. நீ சம்பாதிக்கிறது நீ வைத்துக்கொள், நான் சம்பாதிக்கிறது நான் வைத்துக்கொள். It is our money என்று சொல்வதற்கு முடியவில்லை. அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம் ரெண்டு நண்பர்களாக. பின்னதாக ஒரு குடும்பம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. என் காது கொஞ்சம் அங்கே போயிட்டு என்னதான் பேசுறாங்க. The wife says, I will pay my bill. The husband says, I will pay my bill. பிள்ளைங்க கேட்கிறாங்க, who will pay our bill? நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு விளங்கவே இல்லை. ஏன்னா இப்ப எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் நடத்த வேண்டிய ரெண்டு யாருக்கு அந்த பிள்ளைகள். That culture has come into the churches because we don't want to be transparent, we don't want to be accountable. வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம், 1 யோவான் 1வது அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஐக்கியத்தினுடைய அழகான ஒரு விளக்கத்தை யோவான் நமக்கு சொல்லுகிறார். 1வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரத்துல நாம் அங்கே தெளிவாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 6வது வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். பட் there is personal statement. 7th verse, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அடுத்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாவம் சகல பாவத்தை சுத்திகரிக்க நமக்கு தளபாடமா தெரியும். ஆனா முன்னால இருக்கிற ஒரு காரியம் நமக்கு தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லைன்னா அங்க டிரான்ஸ்பரன்சி குறித்து பேசுகிறது. I am walking in light and he is walking in light. There is nothing in between. That's why we are together. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி உண்டாகாத பட்சத்துல அவர்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறது ஒரே கூரையின் கீழ் இருக்கிறது போல தோன்றினாலும் அவர்கள் ஒரே கூரையின் கீழே இல்லை. கவனிங்க. There must be a total transparency between a husband and wife. In the same way, if we want to be together, there must be transparency. If you want to have a good unity in your church, have a transparency between the pastor and the people. நிறைய பாஸ்டருக்கே தெரியாது இவ்வளவு காணிக்க வருது. ஏன்னா அவருக்கு தெரியாது. நான் ஆங்கிலிக்கன் சபையிலிருந்து வருகிறேன். I love one important truth of an Anglican church. இந்த வாரம் 7 ரூபாய் 10 காசு காணிக்க வருதுன்னு வாசிப்பார்கள். அதை அநேக பெந்தேகோஸ்தே சபைகளிலே பார்க்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கணக்கை கர்த்தரே பார்த்துக் கொள்ளட்டும். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அதுதான் உண்மையான. தப்பா என்ன நீங்க உயர்த்தி சொல்ல வேண்டிய இல்லை. இன்றைக்கு எங்களுடைய கணக்கை நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். Any RSS man can also see how much gems gets every year, on what category, from which everything is there. Yeah. எதுக்குயா எல்லாரும் மடியில கணார்னாதான பிரதர் வழியில பாயணும். கணார்னாதான பாயணும். Transparent. My people, not only my people, I am accountable to the donors. காணிக்க கொடுக்கிறவங்க தான் நான் கடன் சொல்லணும். ஊரானு கடன் சொல்லணும். ஊரானும் தெரிந்து கொள்ளட்டும். That makes me go. தேவ சமூகத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, ஜனங்கள் மத்தியில் நின்று நான் சரியாக தைரியமாக சொல்ல முடியும். ஈவன் என்னுடைய என்ன தப்பிதமா நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஈவன் என்னுடைய ஹோம் அக்கௌண்ட், அதாவது வீட்டில் இருக்கிற அக்கௌண்ட் நான் ஹேண்ட் பண்றதில்லை. ஏன்னா நான் ஃபாரின் மினிஸ்டர், என் மனைவி தான் ஹோம் மினிஸ்டர். அவளுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் கொடுத்தா வாங்கிக்கணும். நான் வெளிநாட்டு பணத்தை தொடுகிறது இல்லை.
உள்நாட்டிலையும் எனக்கு கொடுக்குற பிரசங்கத்துக்கு கொடுக்குற பணத்தை கொண்டு அவட்ட கொடுப்பேன். அவ ஒரு கணக்குல போட்டுக்கா. அந்த பேங்க் புக் யாரு மெயின்டைன் பண்றா தெரியுமா? எங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். Not my wife. You go and ask my finance department, they will say what is the balance. டிசம்பர் 31ஆம் தேதி 0 பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் பாடினா மாத்திரம் போதாது, பிழைக்கிறத காட்டணும். டிசம்பர் 31ஆம் தேதி என்ன காசு இருந்தாலும் அவருக்கு தெரியாம கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருவோம். யாரு கொடுக்கறதுன்னு சொல்றது இல்லை. நாங்க எதுக்கு நான் சொல்லிக்கணும்? உங்களெல்லாம் நீங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒளியில நடக்க 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 என்னில வேற்றுமையும் இருக்கக்கூடாது, நிழலும் இருக்கக்கூடாது. ஒளி மறைவில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாதான் உண்மையா வாழ்க்கை. This is the basic foundation for unity. If you want to come under alliance, you must have at least some time. The car on the church எவ்வளவு காசு வருதுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம். We are not interested. But are you willing to give that? ஏன்னா நான் நினைக்கிறேன், ஒரு சபையில 100 பவுண்ட் வருதுன்னா காணிக்க 60 பவுண்ட் உங்க சபைக்கே செலவழிங்க. வாடகை கொடுக்கணும், சேர் போடணும், வர்றவனுக்கு காப்பி கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். 20% உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பண்ணுங்க. 20% அறியப்படாதவர்களுக்கு அனுப்புங்க. அட்லீஸ்ட் திஸ் பர்சன்டேஜ். சரி, அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு வர்றது இவ்வளவுதாங்க. 10% அனுப்புங்க ஐயா வெளியே இருக்கிறவங்களுக்கு, அறியப்படாதவர்களுக்கு. ஏன்னா அறியப்படாதவர்களுக்கு நான் பொறுப்பாளி, எனக்கு சுத்தி இருக்கிறவர்களுக்கும் பொறுப்பாளி, உள்ள இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பாளி. My church accounts, why don't it go in percentage wise? If you have that idea, you will be transparent. நீங்க போடுங்க, ஒரு பெரிய சாப் போடுங்க உங்க சபையில. இந்த மாசம் வருமானம் எவ்வளவு, இந்த மாசம் செலவு, சோப்பு கட்டத்துல போடுங்க, ஒரு புழு கட்டத்துல போடுங்க. உங்க மக்கள் ஐயோ இந்த மாசம் 200 பவுண்ட் குறைஞ்சிட்டான் பாஸ்டர், நான் தரேன் பாஸ்டர். யாராவது கொடுப்பான். நமக்கு அவனுக்கு என்ன சொல்றது? அது அவர் பாடு, அவனும் அப்படிதான். அவர் பாடு 200 2000 கடன்லாம் அவர் பேங்க்ல கட்டட்டும். Be open. See, the unity in the church, first I am talking about unity in the church. Then unity among ourselves also, there must be some transparency. I don't hide anything. You can ask any question. You can ask any question, any question. என் வாழ்க்கையை கிட்ட கேட்கலாம். பிரதர் உங்களை பற்றி இப்படி சொல்றாங்க, கேட்கலாம், தராங்க. ஏன்னா நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன். என்னோடு கூட பிறந்த தங்கை பீகாருக்கு வந்தாள், குடும்பமாக வந்தாள். அவளுக்கு புருஷன் கிடையாது. இந்த மூத்த மகளுக்கு குழந்தை பிறந்திருந்தது. கல்கத்தா வரைக்கும் ட்ரெயின்ல கொண்டு வந்தோம். கல்கத்தா ஸ்டேஷன்ல இருக்கும்போது வரும்போது அந்த குழந்தை குட்டி பிள்ளைக்கு இருந்த பிளாஸ்க் உடைஞ்சிச்சு. இப்போ ஒரு பிளாஸ்க் வாங்குறது கல்கத்தா ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹூக்ளி நதினு ஒரு ஓடுது, உங்க ஊர் தேம்ஸ் நதி மாதிரி. அதனால ஹூக்ளில பாலத்துக்கு அந்த பக்கம் தான் மகாத்மா காந்தி ஓடு இருக்குது. அங்க நிறைய பிளாஸ்க் கடை இருக்குது, நல்ல சீப்பா கிடைக்கும். நான் சொன்னேன் வாங்கலாம் வாங்கலான்னு. அவளை கூட்டிட்டு போறேன், ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த சமாச்சாரங்களான்னு சொல்லி வாங்கிட்டு. ஐ வாஸ் டேக்கிங் மை சிஸ்டர். அவளுக்கு ஒரு வார்த்தை ஹிந்தியும் தெரியாது, பெங்காலியும் தெரியாது. ஆனா நான் எப்படி கூட்டு போறேன் தெரியுமா? நான் போக பின்னால 3 அடி தள்ளி தான் வரணும். ஏன் சிஸ்டர் கூட பிறந்தவா, அது எனக்கு தானே தெரியும், ஊர்ல இவனுக்கு தெரியும். நான் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிருக்க முடியும். எங்கேயாவது என் பிரசங்கத்தை டிவியில பார்த்து சொல்லலாம், அதை செஞ்ச பக்கம் ஊருக்கு ஒண்ணு வச்சிருக்கா போல. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சேலத்துல இப்ப போன மார்ச் மாசத்துல சேலத்துல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு NDTV ரிப்போர்ட்டர், அவ 10 வருஷத்துக்கு முன்னால மேட்டூர்ல என்னைய பார்த்தவா. அப்ப சன் டிவில இருந்தா, அவரு ஜெயா டிவில இருந்தாரு. 2 பேரும் காதல் திருமணம் செய்தவர்கள். இப்பொழுது அவள் என்னை வந்து கல்யாணம் பார்த்து, அண்ணே என்னை தெரியுதா, நான் ஒன்னும் மறக்கவே மாட்டேன். சண்டை போட்டது முழுகிறது ரைட்டு, நீ ஒருத்தரையும் உள்ள வைக்க மாட்டேன். நிறுத்திருக்கா நீ கூப்பிட்டுருக்காரு, உள்ள வைக்க கூட, அதனால நீ மறக்க மாட்டேன். அதே இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரை இழுத்து போட்டா கல்யாண வீடு. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு பேசணுங்க. என் பக்கத்துல டக்கு உட்காந்துட்டாங்க. இவன் ஒரு மகளையை கூட்டிட்டு வந்திருக்கா.
அவட்ட காலம் கேமரா கொடுத்து ஒரு போட்டோ எடுத்தீங்களா? நான் மாட்டிக்கிட்டேன். நான் சாதாரணமா பிள்ளைங்களோட தனியா போட்டோ எடுக்க முடியும். 7 வயசுனாலும் எடுக்கிறதில்லை. கூட்டிட்டு வாழ்ந்து ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ல போட்டோ ஷாப்னு ஒண்ணு வச்சிருக்கான். 7 வயசு 70 வயசா காட்டுவான், 70 வயசு 7 வயசு. இதெல்லாம் நமக்கு ஒண்ணு உதவாதுங்கிறதுக்காக இவன் என்ன செஞ்ச மகாட்ட டக்குன்னு இப்பதான் எல்லா கையிலும் போன கேமரா இருக்கு, டக்குன்னு எடுத்துட்டான். அவ்வளவு போய் தப்பு எடுத்துட்டான். எனக்கு கை ஓடல, கால் ஓடல. அதுக்கு பிறகு சொல்ல அண்ணன் நான் என் மனுஷனை டைவர்ஸ் பண்ணிட்டான், என் ட்ரக் அடிக்ட் ஆகி இந்து மதத்தை திரும்பிட்டான், அதனால டைவர்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. I want to be a very transparent man, but I am so trapped in such a way that I will be misunderstood by you. நான் அவட்ட சொன்னேன்மா, போட்டோவை நீ போட்டுறாத, நீ வேற NDTV போட்டு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அவ சொன்னா, அவ என்னுடைய நடுக்கத்தை கையெல்லாம் ஆடு. அதை சிந்துபத்மா நடுங்கிறத பார்க்கணும், மேடையில பார்க்க கூடாது, இந்த மாதிரி இடத்துல தான் பார்க்கணும். போட்டுறாதமா அப்படின்னு அவ சொன்னா, அங்கிள் I will never betray you. I will never betray you. மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க அவங்க 2 பேர், அது ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள். அவங்க குடும்பத்துக்கு வசனத்தை கொடுத்து வளர்த்த நான் பிள்ளைகள். அவர்கள் 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. இந்த 2 பேரும் வந்து ஜாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன், எங்களுக்கு ஜெட் ஏர்வேஸ்ல வேலை கிடைச்சிட்டு ஏர் ஹோஸ்டஸா வேலை கிடைச்சிட்டு நான் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அடுத்த மாசமே நான் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல வர்றேன். ஒருத்தி அங்கிருந்து வந்தா, அங்கிள் வந்துட்டீங்களா? நான் தான் டெஸ்க்ல இருக்கேன், என் தங்கச்சி பிளைன்ல போறா, அதனால உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொன்னா, சரிம்மா உதவி செய்யறேன்னு சொன்னேன். நான் இறங்கும் போது வந்துட்டா, எப்ப திரும்புறீங்களா? நாளைக்கு காலையில திரும்புறேன். ஏன்னா காலையில நான் வந்து உங்களை ஏற்றி விடுறேன். நான் சொன்னேன், உனக்கு நாளைக்கு டியூட்டி இருக்கா? இல்ல உங்களுக்காக வருகிறேன். இப்ப ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 5 கிலோ அதிகமா இருந்தது. சரி வந்தாலும் ஏற்றி விட்டுவான்னு சொல்லிட்டு பேசுறது ஒண்ணு தப்பு. இலங்கையில் வந்ததுனால 5 கிலோ மாசு கொடுத்து விட்டுருந்தேன். அதை விட்டுட்டு போறது இஷ்டம் இல்லை. அதனால நான் அவட்ட சொன்னேன், நான் இலங்கையில் வரும்போது அவன் பார்த்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டேன். காலையில வந்துட்டா, லக்கேஜை போட்டா, போர்டிங் பாஸ் எடுத்து கொடுத்தா, என்னை கொண்டு பிளெயின்ல ஏற்றிட்டு அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் புரியுது, எங்க அங்கிள் டெல்லிக்கு போறாரு, போறது வரைக்கும் கவனிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே வந்தா, அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்னை வணக்கமா பாக்குறாங்க. உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் போனை கொடுத்து இப்போ ஒரு போட்டோ எடுங்களா. எனக்கு என்ன சொல்றது, ஃப்ளைட் வாசல்ல நின்றுக்கிட்டு அவ இப்ப டியூட்டி ட்ரெஸ்ல வரல, இந்த டேக் மட்டும் தான் போட்டுருக்கா, டியூட்டி ட்ரெஸ்ல இல்ல. அவ அங்கிள் போட்டோ. எனக்கு இவ்வளவு உபசாரம் செய்யுது. அதனால தான் இறங்க போனாலே எனக்கு ரொம்ப பயம். யாராவது வேற நான் சொல்றதுக்குள்ள எடுத்தாச்சு. அவங்க இறங்கினாங்க, போயாச்சு. நான் பீகார்ல போய் இறங்குவது, அண்ணே அந்த பொண்ணோட தனியா நின்று போட்டோ எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். பேஸ்புக்ல போட்டு எப்படி இந்த உலகத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா. ஏன்னா நாம் அநேகத்துக்கு முன்னால் நிற்கிற ஊழியக்காரன், பிரசுத்தத்தை குறித்து பேசுகிறதா, என்னை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, நான் எவ்வளவு ஸ்டெப் எடுத்தா கூட எங்கேயாவது வந்து இப்படி மாற்றி விட்டு. எனக்கு ஃபேஸும் கிடையாது, புக்கும் கிடையாது, மற்றவங்களுக்கு வந்துட்டு such a pathetic world really. But one thing I want to tell you, I am sharing this because I want to be very transparent. Nothing to hide. இன்னொன்னு சொல்றேன், எனக்கு இன்னும் லவ் லெட்டர் வருது.
அந்த லெட்டர் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துக்கொண்டு என் மனைவிட்ட கொடுத்து நீனே ஆன்சர் பண்ணுமா உடனே மாட்டேன். I don't open it at all. நான் இதற்கெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தெரியுமா? ஒரு தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நீ வைராக்கியம் கொள்ள கொள்ள சத்துருவனை எப்படியாயினும் கரைப்பட்டவனாக காண்பிக்க வேண்டும் என்பதில் கவனமாயிருப்பான். ஆகினால ஜாக்கிரதையாய் வாழ்கிறேன். எந்த ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். எவ்வளவுக்குள்ள வாழ்வதற்கு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவுக்குள்ள நீங்க மற்றவரோடு கூட இணைந்து செல்வது உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். முதலாவது சொன்னேன் பரிசுத்தம், இரண்டாவது ஒளிவு மறைவற்ற ஒரு வாழ்க்கை. இது ஐக்கியத்திற்கு அடிப்படையான சத்தியங்கள் என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். இப்படி நான் சிலரோடு ஐக்கியம் கொள்ளுகிறேன், ஆனால் உலகத்தில் இருக்கிறபடினால நான் உலகத்தில் எல்லாரோடும் நட்பா இருக்கிறேன். I am friend to everybody, but I don't have fellowship with everybody. I cannot, because மற்றவங்களுக்கு நான் கமிட் பண்ணல, மற்றவங்களுக்கு நான் அக்கௌண்டபிள் இல்லை. ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறீங்க, 2 கல்யாணம், அங்க என்னெல்லாமோ கூத்து நடக்கும். நீங்களும் கூப்பிட்டாங்க, போனீங்க, சாப்பிட்டு ஒரு மொய்ய கொடுத்தீங்க, ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்தீங்க, சாப்பிட்டீங்க, எல்லாருக்கும் சோத்திரம் போட்டீங்க, வந்துட்டீங்க. இட் இஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப். யூ ஆர் நாட் இன்வால்வ் இன் தட் அட் ஆல். அதான் நீங்கள் இணைந்து ஐக்கியப்படவில்லை. நீங்கள் நட்பின் நிமித்தமாக கடன் சென்றவர்கள் தவறு அல்ல. சிலர் ரொம்ப பரிசுத்தம், இவங்க சபையில் நடக்கிறவங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவோம், மற்ற சபையில் நடக்கிற கல்யாணத்துக்கு போனா நாங்கள் அசுத்தமாகி விட்டது. That's not God's word. No. ஆனால் ஐக்கியம் என்று சொல்லும்போது I am committed and accountable to somebody.
நான் அவர்களுக்கு கமிட் பண்ணி இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நான் உக்ரானக்காரனாக கணக்கு ஒப்புவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். If accountability will be returning to the church of Asians, Asia will see the revival. இங்கிலாந்துல பிரைன் எட்வர்ட்ஸ் சொல்ற ஒரு பெரிய டைரக்டர், எலிட் அசோசியேஷன் டைரக்டர் கேட்டார், ஜெபக்குமார், what do you think about laughing in the spirit? I said, you may need it, not we. உங்களுக்கு தேவையா இருக்கும், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். எதுக்குன்னு கேட்டார், நாங்க லாஃபிங் ஸ்பிரிட் வராமலே சிரிக்கிறாள். எங்க ரோட்ல போய் நின்று பாரு, ரிக்ஷாக்காரங்க எதுக்கு சிரிக்கிறாங்க. ஏசியாவுடைய கல்ச்சர். நாங்க சிரிச்சாலுமே பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கக்கூடாதுன்னு சிரிக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் எழுமணும்னு அந்த சிரிக்கிறேன். போன மாசத்துல என்னுடைய ஃப்ரெண்டு என்னோட கூட ஒர்க் பண்ற பட்னால ஒர்க் பண்ற 6 மாசம் அவளுக்கு, அந்த பிள்ளைக்கு 6 months. அதட்ட கேட்டா, அங்கிள் எப்படிமா சிரிப்பானா அங்கிறாள. பிறக்கம்னாலே சிரிச்சுதான் பிறக்கிறாயா. பட் அப்ப கேட்டாரு, அப்ப வாட் யூ மீன் பை ரிவைவல்? அவர் கேட்டாரு, எழுப்புது என்ன? நான் சொன்னேன், if Asians will live on honesty, then I will say that is revival. It's not the laughing gas. சிரிக்கிறதுக்கு நம்ம சொல்லியா கொடுக்கணும், காசு கொடுக்கணுமா? நம்ம வாழ்க்கையில பகடி அடிக்கிறது தானே நமக்கு பிரச்சனை. பகடியிலே உயிர் நாள் அல்லவா? நெஸ்லியை கொண்டு விட்டீங்கன்னா ஒரு 10 கதை சொல்ல, மிஷன் நரி பாரு, ஒன்னொன்னுக்கும் அப்படி வச்சிருப்பார் போய். It's part of our life, but not an American, not an Englishman. Englishman is very reserved. But நமக்கு வேண்டியது honesty, openness. இது ஐக்கியத்துக்கு. அப்போ அந்த ஆனஸ்டியும் ஓப்பன்னஸும் என்னுடைய அக்கௌண்டபிலிட்டியை சார்ந்தது. நான் மற்றவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு நான் அழைக்கப்பட்டவன். அதற்கு எல்லா சபை தலைவர்களும் சபையில இருக்கிறவர்களும் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நடக்காது. இதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை, ஏனென்றால் இதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அடுத்த முக்கியமான, ஐயா நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சொல்லித்தார்களே என்று சொல்வதற்காக நான் பாரிஸ்ல சொன்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்னதாக சொல்வதற்கு விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 17வது அதிகாரம். 2 நாளாகமம் 17வது அதிகாரத்துல ஒரு அரசன் தோன்றுகிறான், யோசபாத் என்று. அவனை குறித்து படிக்கலாமா? 1வது வசனத்தில் வாசிக்கலாம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். 3வது வசனம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தேவனை தேடி நடவாமல் நடந்து போதும். நல்ல கவனிங்கள். He was walking upright before God. தேவனுக்கு முன்பாக செம்மையாக நடந்த யோசபாத். அதனை குறித்து 9வது வசனம் வாசிங்கள். நிறைய பேரை பயன் பண்ணா, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து. He made teachers go around and teach the word of God. Such a powerful king. Not only he made his people to walk in the ways of God. யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்து வருகிற காரியங்களை வைத்திருந்தார். ஆகையினால ஆண்டவர் அவனோடு கூட இருந்து நடத்தின காரியங்கள் பெரிய காரியங்கள் என்று 13வது வசனத்தை வாசிங்கள். யூதாவின் பட்டணங்களில் பெரிய வேலைகளை நடத்தினான். ஆனா 17வது அதிகாரத்தில் எல்லாம் சொல்லப்பட்ட பின்பு 18வது வசனத்தை பாருங்கள். 18வது அதிகாரம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் தனமும் உண்டாயிருந்தது. சம்பந்தம் கலந்து. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாப் தெரியும். தன் பெஞ்சாதிக்கு தானே விட்டு போட்ட இந்த ஆகாபை போன் ஒருவனும் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவருக்கு பொறுக்கல. ஏன்னா ஏசேபேல் தான் பெஞ்சாதி, பயங்கரமான ஆள்.
வயசாகி போனா கூட மை போட்டு எவனையாவது கீழே தள்ள பார்ப்பான். கிளவி எகு குதிரையில வர்றானே கண்களை மையிட்டு கண்டு நீ கிளவிங்கிறத மறந்துட்டியா? அவ்வளவு பயங்கரமான ஆள். ஆஹா, செத்து போன விதவை. இத மனசுல கொண்டுதான் பவுல் எழுதுகிறாரு, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவள். விதவை பற்றி எழுதும்போது எழுதுகிறார். இந்த இந்த இயேசபேலுக்கு செவி கொடுத்து இயேசபேலின் வழிகளில் நடப்பதற்கு தன்னை விட்டு போட்ட ஆகாபோடு என்ன கலந்திருந்தான்? சம்பந்தம் கலந்து. That's the word. It's not just friendship. He was mingling. பொண்ணு எடுத்தான். நல்லா கவனிங்க. ஆகா வீட்டுல பொண்ணு எடுத்தாயா? நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா யோசபாத்தினுடைய பிள்ளையின் பேரு யோராம், ஆகாபின் பிள்ளையின் பேரும் ரெண்டு பேரும் ஒரே பேர் தான் இருப்பாங்க. அவ்வளோ ஸ்நேகம். ஒருமைப்பாடு. அப்படி இருக்கிற யோசபாத் ஒரு நாள் இஸ்ரவேலின் ராஜாவை பார்க்க போனா. அப்போ அவன் பார்த்து சொன்னா, நான் சண்டைக்கு போற மாதிரியா கூட. இப்ப 4வது வசனம் வாசிங்க. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 2வது வசனத்துல அங்க ஒரு லஞ்ச் மீட்டிங் நடக்குது. மீட்டிங் ஆன் தி லஞ்ச். சமாரியாவுக்கு ஆகாபத்தில் போனான். ஆகாப் அவனோடு இருக்கிற ஜனங்களுக்கு அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து பயங்கரமான விருந்து நடக்கிறது. விருந்து நடக்கும் போதே பேச்சு நடக்கிறது. என்ன பேச்சு நடக்கிறது? நான் சண்டைக்கு போறே மாறுகிறாயா? அப்ப உடனே யோசபாத் நல்ல மனுஷன். யோசபாத் நல்ல மனுஷன். முதல்ல அவன் கெட்டவன நினைச்சாங்க, நல்ல மனுஷன். என்ன அப்போ கூட என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க 4வது வசனம். யோசபாத் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். உடனே அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர. உங்க பைபிள்ல வாடகை தீர்க்கதரிசி போடலையா? என் பைபிள்ல வாடகை போட்டு 400 பேரும் வாடகைக்கு வர்ற ஆளுக்கு. நீங்க வாசித்தா கதையா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாடகைக்கு வந்துட்டான். இவனெல்லாம் ட்ரைனிங் வேற கொடுத்து கூட்டான். சிதேக்கியா பெரிய கூப்பெல்லாம் வச்சு டிராமாலாம் போட்டு நீ போகவே போகவே முட்டவே முட்டுவே 400 பேரும் ஏக வாக்க சிங் ஷக். அன்னைக்கு யாரோ என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் காஸ்பல் சிங்கர்களை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நான் சொன்னேன், நல்ல சிங்கர்னா ஒழுங்கா பாட்டு பாடுவாரு, மற்ற சிங்கர்களை நான் சிங் ஷக் என்று நினைக்கிறேன். அதான் சிங்கர். உலகம் குழலுவதும் சிங்கி அடிப்பான். இந்த 400 பேர் இதேதான். இப்ப யோசபாத் என்ன சொல்றான் பாருங்க, நல்ல மனுஷன். எவ்வளவு இன்சைட் உள்ள ஆள் பாருங்க, எவ்வளவு இன்சைட் உள்ள ஆள் பாருங்க. இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே தெரியும். நல்ல தீர்க்கதரிசி அவன் டிக்கெட் வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு சபையின் தலைவர்களா இருக்கிறவங்களுக்கு எதாவது தெரியுமா? முதல்ல டிசைனிங் ஸ்பிரிட் வரும். டிசைனிங் ஸ்பிரிட் இல்லைனாலே உங்களுக்கு பெரிய வேதனை தான். பீகார்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். பீகார்ல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அங்க முன் வரிசையில அந்த கடைசியில ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எங்க ஆளுங்க அவளுக்கு பிசாசு வரட்டுறாங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு கண்ணு அங்க இருக்குது. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு போராடிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த பிசாசு சொல்லிச்சு, அந்த தாடி அப்ப கொஞ்சம் பெருசா தாடி வச்சிருந்தேன், அந்த தாடிக்காக வந்தாதான் போவேன். போகிறான் அவன் சட்டம் போடல. இங்க நான் பிரசங்கம் பண்ணல. அவ்வளவு பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து பிரசாசம் பராட்டுறான். அதுக்கு அந்த பிசாசு பிடிச்சதுன்னு நினைச்ச ஆள் சொல்லிச்சு, நீங்க தான் நோட்டீஸ் போட்டு வாங்கன்னு கூப்பிட்டீங்க, இப்ப போங்க ரொம்ப மிரட்டுறீங்கடா. அந்த பொண்ணு சொல்றான்,
ரொம்ப மிரட்டுறீங்க. 5 மணிக்கு தான் ட்ரெயின், மணி 2 தான். அது போக நான் பிரசங்கத்தை முடிச்சோன்னா நானே ஆடிக்கார் வந்தால் தான் போவாங்குதுன்னு நான் போய் பார்த்தா அவள் பைத்தியத்தை பிடிச்சிமா பிசாசு நமக்கு என்னத்துக்குள்ள என்ன ஆடி இருக்குன்னு தெரியாது. சில ஊழியக்கார உங்க கூட்டத்துக்கு வருவான், உங்க சபைக்கு வருவான், அவனுக்குள்ளே நமக்கு தெரியவே செய்யுது. நம்ம நினைச்சுக்கிறோம் காலை தூக்குனாலே அற்புதம் நடக்குது, இதை தூக்குனாலே அற்புதம் நடக்குது. அற்புதத்தை பார்த்த ஏமாற்றாது உள்ள இருக்கிற ஆடிய பார்க்கவே இல்லை. ஆனா யோசபாத்த பிடிக்கல. 400 பேர் நிற்கிறாங்க. இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இவெல்லாம் வாடகாஸ். See, such a man sensitive to the things of the spiritual world. He was walking, made people to walk in the ways of God, and he was having such a sensitive spirit. But சம்மனோ பக்கத்துல இருந்தவங்க கையை பிடிச்சிருங்க. உங்களை பார்த்தா நல்ல மனுஷனாதான் தெரியுது. இந்த அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, நான் பேச போகல. இவன் 19ஆம் வசனம் வாசி. 19ஆம் வசனம் 1ஆம் வசனத்துல 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். அதுக்கு முந்தின அதிகாரத்துல ஆகாப் அவுட். ஆகாப் ராஜாரசம் பண்ணீங்கன்னா ராஜாரசம் பண்ணா, ஆனா ஒருவன் தெரியாமல் விட்ட அப்படின்னாலும் செத்து போயிட்டான். ஆகாப் செத்து போயிட்டான். ஆனா வேதம் சொல்றது சமாதானத்தோடு கூட வந்த உடனே ஆண்டவர் பேசுறார் பாருங்க. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதரிசிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. Can you just imagine why God wants to punish Joseph? உன் ஃபெல்லோஷிப் எப்படி இருக்கு நீ பார்க்கலப்பா, நட்பா இருக்கலாம், வீட்டில் சாப்பிட தப்பு கிடையாது. But when you are mingling with them, fighting along with them, you must be more careful. ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாம். Before having fellowship with any servant of God, he may be a world popular person. அவங்க கை கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்கள்ட்ட போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்களோட வீட்டில் கூட்டி சாப்பாடு கொடுக்காங்க. But when you minister, when you allow them to minister along with you, you are in danger. நீங்க லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், நான் என்னோட கூட பாடுகிற சகோதரன் வெஸ்லியை கேட்டு பாருங்க. ஒரு ஓப்பன் மீட்டிங்னு சொல்லிட்டேன், இந்த பாடு நீ அங்கேயும் போய் பாடிட்டு இங்கேயும் போய் பாடுறதுன்னா போயிடும். நான் அங்க உள்ள ஆவியை பிடிச்சுக்கொண்டு இங்க விட்டுட்டீங்கன்னா 10 பேர் சிகரெட் குடிக்கிற இடத்துல நீங்க போய் நின்னீங்கன்னா உங்க மேலையும் மணக்கும் அல்லவோ? You are perfect, you never took a single cigarette, but you are standing with him. நல்லா கவனிங்க. In the ministry, if I am joining somebody to minister to my people, I must be more careful. If I miss, I am buying God's wrath.
காசு நிறைய கொடுக்கலாம். Who cares? காலையில் ஆபிரகாம் சொல்லும்போது சொன்னார், there is a man who never asked for money. That's true with me. எங்க மேகசின் வர்றவங்க இன்னும் இருக்கீங்க, வெப்சைட்ல எங்க மேகசின் நீங்க டவுன்லோட் பண்ணா, never asked for money for anything. 42 years I never asked anybody give money. No. என் மெசேஜ் ஆயிரக்கணக்கில் எல்லா மக்களுடைய உண்டு. You can go through any message. சில இடங்களில் எனக்கு கொடுக்குற காணிக்கை அவங்களுக்கு திரும்ப கொடுத்து விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் என்ன பெருசாக காட்டல, இதெல்லாம் எனக்கு எச்சரி பிடிச்சார். யாரோடு கூட நிற்கிறாய்? தமிழ்நாட்டில் இருந்து சில பெரிய ஊழியக்காரர்கள் ஐரோப்பாவுக்கு வரும்போது, எங்க போனீங்க பிரதர்? அந்த சபையில நடக்கிற அட்டானஸ் தெரியும் பிரதர், அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கா பிரதர், தெரியும் பிரதர், பட் அங்க போய் பிரசங்கம் பண்ணல, பிரசங்கத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது பிரதர். I cried for her. திருந்தனா பிரதர்? அவர் திருந்த மாட்டாருன்னு தெரியும் பிரதர். உன் பிரசங்கத்தை கேட்டு அவரே திருந்தலன்னா யார் திருந்த போறா? கவனிங்கள் அருமையானவர்களே, you are all in the ministry, that's why I am talking very openly. You are having some kind of leadership. Careful. Be careful. Do not buy God's wrath. இவர்களெல்லாம் நமக்கு முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியாம ஒருத்தர் வந்தாரு, சரி அவரை ஊழியக்காரன் சொன்னேன், பிரசங்கம் பண்ண சான்ஸ் கொடுத்துட்டேன், தெரியாதுன்னா பரவாயில்ல. தெரிஞ்சும் அவன் என்ன அட்டகாசம் பண்றான்னு தெரிஞ்சும், அவனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று தெரிந்தும் 20வது அதிகாரத்தில் பெரிய வெற்றி. நல்லா கவனிங்க, நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுத்து முடிக்க போறேன். 20வது அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமா வந்த பெரிய சேனையை துதி பாடியே வெற்றி கொண்டுட்டான். Simply obeyed God's word, prophetical utterance. அப்படியே பாட்டு பாட சொல்லி எவனாவது பெரிய வெற்றி. ஆனாலும் திருப்பங்கள் 20வது அதிகாரம் 35வது வசனம். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். அது ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்த பார்ட்னர்ஷிப். 36 தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய கூடிக்கொண்டான். அப்படியே எஸ்யோன் கேபாரிலே கப்பல்களை செய்தார்கள். 37வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீ அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமா தீர்க்கிறார், நீ அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றால் அந்தபடியே கப்பல்கள். Friendship is not wrong, but partnership is wrong. என்ன கேட்கிறார் மேனோட கிறிஸ்டியன் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்ட்னர்ஷிப்பையும் புரிந்து கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உங்க ஃபெல்லோஷிப்பையும் சரியாக்கி கொள்ளுங்கள். இணைந்து செயல்படும் போது ஐக்கியம் என்று சொல்லுகிற காரியத்துல நாம் இந்த யூரோப்பியன் தமிழ் சர்ச்சஸ் அலையன்ஸ்ல 2வது காரியமாக ஒற்றுமை என்று சொல்லுகிறோம். ஒற்றுமையாக நாம் செயல்படுவதற்கு நம்மளே காணப்பட வேண்டிய பரிசுத்தத்தையோ அல்லது ஒளிவு மறைவற்ற காரியத்தையோ நாம் அடகு வைத்து விட்டு நாம் ஒற்றுமையாக இருக்கிறதற்கு நாம் விரும்பவில்லை. ஏனென்றால் இங்கு நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களோடு கூட நான் இணைந்து போகக்கூடாதவனாக மாறிவிடுகிறேன் என்று அன்றைக்கு நான் அதற்காக அவர்களை பகைக்கவே இல்லை. I am not at all hating them. I am friendly with them, but I don't minister along with them. No. என்ன நடந்து சொல்றேன், யோசபாத் நல்ல மனுஷன், அவ்வளவு சென்சிட்டிவ், அவ்வளவு விக்டரி, ஆண்டவருக்காக ஜனங்கள் எல்லாம் போதிச்ச மனுஷன். இப்ப கொஞ்சம் பாருங்க, திருப்பங்கள் பார்க்கலாம். 22வது அதிகாரம் 10வது வசனம். அகசியா
அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். அவள் ராஜாவாக மாறிவிட்டாள். யாருடைய தாய்? எந்த குடும்பத்துக்கு வந்துட்டா? யூதா குடும்பத்துக்கு வந்துட்டா. பொல்லாப்பு செய்கிற ஆகாபின் குடும்ப வம்ச வரலாறு இப்பொழுது யூதா குடும்பத்திற்கு சம்பந்தத்தின் மூலமாக வந்துவிட்டது. தாவீது உட்கார வேண்டிய இடத்துல அத்தாலியாள் உட்கார்ந்து விட்டாள். Whose fault? யாருடைய தவறு? தாவீது என்கிற தேவதாசன் உட்கார்ந்து இயேசுவுக்கு ப்ராமிஸ் பண்ண சிங்காசனத்துல ஆகாபின் குமாரத்தி அத்தாலியாளா. நல்ல மனுஷனா வாசல் திறந்து விட்டான். சென்சிட்டிவ் ஆள் தான். ஜனங்களுக்கு வேதத்தை வேதமாக போதிப்பதற்கு ஆட்களை நியமித்தவன் தான். கள்ள தீர்க்கதரிசிகளை உடனடியாக அடையாளம் கண்டு கொள்கிறவன் தான். Just because of his relationship with Ahab's family, பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டான். வழியை தந்து விட்டான். நீங்க நம்புறாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது நான் என் அறையை கூட்டிட்டு ஓன்னு அழுதுருக்கேன். இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் உட்கார்ந்த சிங்காசனத்துல அத்தாளியாள கொலகாரியம். யோகிதாயந்திரவாசாரின் அத்தாளிகளை கொன்று போட சொல்கிறான். ஆனா சொல்றான், ஆலயத்துக்குள்ள கொள்ளாத. இங்க கொல்லினா அந்த ரத்தம் இந்த ஆலயத்தையும் சுட்டு விட்டு வெளியே போய் கொள்ளு. You all know the word. இன்னைக்கு அநேக ஊழியங்கள் வஞ்சக ஊழியங்களை பெரிய ஊழியமா இருக்கலாம். ஒருவர் எழுதின கடிதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களுடைய சபையில கூட்டம் அதிகமாக இருந்தது. மூன்று ஆராதனை நடந்திருக்கிறது. 800 பேர் வருகிறாள். ஆனால் ஆலயத்தை கட்டி நாங்கள் உடைத்து பெருசாக்க போகிறோம். 1,20,00,000 ரூபாய் வேண்டி இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் கொடுங்கள் என்று முதல்ல அப்பீல் போடுறதுக்கு முன்னால அதே லெட்டர்ல மதர் தெரசாய் போய் ஏழை பிள்ளைகளுக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டாள். அங்கே காசு கேட்ட போது அவளுடைய கையிலே துப்பினார்கள். கையை துப்பின போது துடைத்து கொண்டு எனக்கு கொடுத்து விட்டால் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கொடுங்கள் என்று சொல்லிவிட்டாள். இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு இப்ப எனக்கு 1,20,00,000 ரூபாய் வேண்டும், நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மேல சொன்ன இன்சிடென்ட்டுக்கும் இவர் 1,20,00,000 ரூபாய் கேட்கறது என்ன சம்பந்தம்? அப்துல் காதருக்கும் அமாவாசை கொண்ட சம்பந்தம். People wanted to exploit, great people. நான் யாரிடத்துல இந்த கடிதம் பார்த்து நான் சொல்லி கொடுத்தேன். 800, 2,400 எல்லாரும் 2,00,000 ரூபாய் கொடுத்தாலே போதும். 2,00,000 ரூபாய் கொடுத்தா போதும். அவங்களுக்கு கட்டடம் கட்டி வைக்கணும். சபையிலேயே காணிக்க எடுக்க சொல்லுங்கள். ஒரு வருஷத்துலேயே கட்டட்டும். 2,000 கொடுக்க சொல்லுங்கள். 1 கோடி வந்து விடும். நீ கட்டுங்கள் என்று எழுதுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அண்ணே நாங்கள் எழுதுனா ஏற்றுக்கொள்வார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னோட 6 மாசத்துல ஒரு 50,00,000, அதுக்கு ஒரு 6 மாசம், 1 வருஷத்துல உங்களுக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னு சொல்லுவேன். 6 மாசத்துல 2,000 கொடுக்குறது சபையில இறந்துருக்குல்ல. ஆனா நம்ம ஏமாந்துடும். ஐயோ மது தரசாக அவர் எழுதியிருக்காரு, மது தரசா கையில துப்புனவனுக்கு 1 வாரம் தூங்க முடியவில்லை. அதாவது எனக்கு கொடுக்கலன்னு நீனும் 1 மாசம் தூக்க மாட்டார். இது என்னையா? இது என்னையா? இது என்ன? என்னை கேட்கிறவர்களே,
நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் இவ்வளவு தரம் தாழ்ந்து விட்ட நிலையில நான் நட்பாக இருக்கலாம் எல்லாரோடும், ஆனால் யாரோட ஐக்கியமாக இருக்கிறது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கிறது. What kind of spirit that man carries. நான் நேற்று ஏப்ரஹாம் ஒரு ஆளை குறித்து பேசிக்கொண்டு போகும்போது நான் சொன்னேன், அவரிடத்துல 3 ஆவி கிரியை செய்கிறதை அவரிடத்துல கை கொடுக்கும்போது நான் பார்த்தேன். அவர்கிட்ட நான் கண்ட, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை எங்க மேடையில். எஸ் காட் அ ஹூக்கிங் ஸ்பிரிட். டக்குன்னு தூண்டில் போட்டு டக்குன்னு ஆளா தூக்குறது முடியாம உடனே அவர் 4 பேர் சொல்லிட்டு, ஆமா அந்த இடத்துல அப்படிதான் தூக்குனாரு, இந்த இடத்துல அப்படிதான் தூக்குனாரு. எஸ், நான் கை கொடுக்கும்போது அவத்துல 3 ஆவிகளை பார்த்தேன். ஒன்று, எந்த சமையலை போட்டிங்கனாலும் டக்குன்னு போட்டு தூயில் கொண்டு ஆளா எடுத்துருவான். 2வது, மேனிப்புலேட் பண்ண தெரியும். நீங்க மேனிப்புலேட் எனக்கு he is such a manipulator. 3வது ஆவியை கண்டேன், அவன் கைவிட்டேன். he called me uncle. நான் கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் உள்ள நல்லா இருக்கேன், வெளியே நல்லா இருக்கியா? I shook his hand and I asked, அடுத்த showy spirit. இந்த 3 அவன்கிட்ட இருக்கிறத நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கையை கொடுக்கும்போது ஆண்டு சொல்றாரு, இந்த 3 ஆவியனுக்கு கிரீசி. I withdrew my hand. I said, "Hey friend." He calls me uncle. I said, "How are you?" Finish. I cannot allow him to come and minister to my people, because if he comes, he will use all his hooks upon my people. நான் எதுக்கு சொல்ல தெரியுமா? நீங்க நல்லவங்க தான், நீங்க யோசபாத்த மாதிரி நல்லவங்க தான், நல்ல மனசோடு தான் செய்றீங்க. ஆனா தாவீதின் சிங்காசனத்துல அத்தாலியால ஏத்திராதீங்க. தாவீதின் சிங்காசனத்துல அத்தாலியால ஏத்திராதீங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். தெரிந்த வசனங்கள், ஆனாலும் கொஞ்சம் ஆழமாக அதை புரிந்து கொள்ளும் மனமாக மெதுவாக வாசிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் powerful church with love, church with great plans, church with great faith, church with great patience. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஒரு குறையுண்டு. என்ன குறை? என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேலின் ஸ்திரியானவள், என்னுடைய ஊழியக்காரர், கவனிங்க, என்னுடைய ஊழியக்காரர் தேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து, teaching of Jezebel. நான் உங்களுக்கு உட்கார வச்சு 3 வாரம் பைபிள் ஸ்டடி எடுக்க முடியும். டீச்சிங் ஆஃப் ஜெசபெல் 3 weeks. போதித்து அவர்களை என்னுடைய ஊழியக்காரர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். That is what I have against you. You are giving a place for such people. ஆண்டவருடைய இரக்கத்தையும் நான் காட்டி கொடுத்துறேன். என்ன சொல்றது பாருங்க, அவள் மனம் விரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். See my God, ஏசித்தனம் பண்றதுக்கு ஊழியக்காரங்களை கவுத்து போடுறவங்களுக்கு கூட மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்கிற நல்ல ஆண்டவர். கரங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். That is my God. ஊழியக்காரர்கள்
ஊழியக்காரனை கவுத்து போட்டு ஊழியக்காரனை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு அவனை விசித்தனம் பண்ணி அசுத்தனாக்கி வஞ்சிக்கிற ஆவிய கொண்டவளுக்கு ஆண்டவர் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன். தாவணை கொடுத்தேன். தவணை என்ன அர்த்தம்? ஒரு சான்ஸ் இல்ல பல சான்ஸ். I gave chance after chance. ஆனா தன் பேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. God is crying. I gave opportunity. நான் அன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை சொல்றேன். லாசரு ஐஸ்வர்யவான் உபயோகமா எல்லாருக்கும் தெரியும். ஐஸ்வர்யம் எவ்வளவு தன்னலம் உள்ளவங்கிறத காட்டுறதுன்னு சொல்றேன். பயங்கர தன்னலமா வாழ்ந்தானே, சம்பரமாய் வாழ்ந்தான். வாசல்ல கிடக்குற அந்த ஆசிரியர் கண்ணு தெரியல, பாதாளத்துக்கு போனது அவனை தூக்கி பாதாளத்துல போட்டாச்சு. எங்க போட்டாச்சு? எல்லோரும் எரியுதுங்கிறான். அங்கே ஆயிடும் 1 லிட்டர் தண்ணி கொடுக்கும், எனக்கு ஒரு சொட்டு இவனுக்கு ஒரு சொட்டுன்னு கேட்டானா? எத்தனை சொட்டு கேட்டா? ஒரு சொட்டு என்ன இல்லை. பக்கத்துல கை பிடிச்சுக்கிறது. நீங்க தன்னயமா வாழ்ந்தீங்கன்னா சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு, நீங்க தன்னயமா வாழ்ந்தீங்கன்னா உங்களை பாதாளத்துல போட்டாலும் அங்கேயே தான் இருப்பீங்க. தீக்குள்ள போட்டா போகலாம். ஆண்டவரே ஒரு குடம் தண்ணி கொடும், பக்கத்துல இருக்கலாம் கத்துலாம், இவனுக்கெல்லாம் நாக்கு வர்றது, இவனுக்கு கொஞ்சம் ஊற்றுறேன். அங்க போய் கொடுக்குறது எச்சு கையால காக்கால ரட்டாக்கால அங்கேயும் போய் விட்டாங்க. அதோட 2 சோத்து பறக்க போயிருவோம். மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன். முடியல. I'm going to punish her, but I don't want to punish her. அவளை கட்டில் கடையாக்க போறேன், ஒன்றை காப்பாற்ற போறேன். அதனால தான் சொல்றாரு, be careful about your fellowship, be careful about your partnership. இந்த அலையன்ஸ்ல நாங்க விரும்புகிற ஒரு பெரிய காரியம் எங்களுக்கான ஸ்விஸ்ல நாங்கள் அழுது கரைஞ்சி உப்பு கொடுத்தாங்க. எங்களை ஃபியூஸ் பண்ணி ஒருவரோட இணைக்க, ஒரு காரியத்தை ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட இடத்துல பீகார்ல மதிய உணவு போடுற பள்ளிக்கூடத்துல சாப்பாடு போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் மதிய உணவு போடுற இடத்துல ஒரு டீச்சர் நிதிஷ்குமார், இதை நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, நான் சொல்றதுல பயப்படாத. நிதிஷ்குமார் பிஜேபியிலிருந்து கலந்துட்டான்னுட்டு ஒரு சின்ன பாட்டில் விஷத்தை எடுத்து மத்தியான சாப்பாட்டில் ஊற்றி விட்டதுனால 23 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. 23 children were killed, murdered. They found the bottle, poison bottle. நிதிஷ்குமாரும் நரேந்திர மோடியும் சண்டை போட்டா சாகிறது 23 பேர். யாரு? குட்டி பிள்ளைங்க வில்லேஜில். But anyway, you know the politicians, they play a game and she was not arrested. நீங்க நடக்கிற சபையில எவனாலும் ஒருத்தன் வந்து சின்ன பாட்டில் பாய்சனை ஊத்திட்டு போயிட்டா, அவன் போன பிறகு உங்க சபையில இருக்கிற சின்ன பிள்ளைங்கள் ஆகி இருக்கிற பேரைகள் இறந்து போவார். Do not allow. Do not allow. Do not allow. அது அகஸ்டின் ஜெபக்குமாரா இருந்தாலும் சரிதான். If you feel this fellow is spreading poison which will kill my people, do not allow Augustine Jebakkumar to your pulpit. அநேகர் அடையாளம் கண்டுபிடிப்பதில்லை. இன்னைக்கு அநேகர் அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல. தேவன் நமக்கு திறந்த கண்களையும் தெளிந்த புத்தியும் தருவார். ஆவிக்குரிய உலகத்தை கண்டுகொள்ளக்கூடியத்தக்கதான ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆவின் வரங்கள் 9, 3 வரங்கள் ஓக்கல் வாய். இதெல்லாம்
தீர்க்க தரிசனம் ப்ராஃபஸி, அந்நிய பாஷை, வியாக்கியானம். இது மூணும் ஓக்கா. 3 பவர் கிஃப்ட்ஸ். எதெல்லாம்? miracles, healings, faith. இது அதிகமாக பேசப்படும், செயல்படுத்தப்படும். But there are 3 gifts: word of wisdom, word of knowledge, discerning spirit. This is connected with your mind. இந்த எல்லா சபைகள்லையும், ஆவிக்குரிய சபைகள்ல the powers, power, great. Speak in unknown tongues. Great. I speak in tongues. I prophesy. We give importance to these things, but less importance has been given to the discerning spirit. ஆவிகளை பகுத்தறிகிற அந்த அறிவுக்கு நேராக ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறதில்லை. ஞானத்தை போதிக்கும் வரத்தை குறித்து அங்கே சபையில இடமில்லை. அறிவை உணர்த்தும் வார்த்தைகளுக்கு சபையில இடமில்லை. We all want to see power manifestation. That is why all these powerless people are showing some power. They don't have power. I know what they have. They talk power, but they don't have power. I can prove. We need ஆவிக்குரிய வரங்களிலே ஞானத்தை விரும்பும் வரமும், அறிவை உணர்த்தும் வரமும், ஆவிகளை பகுத்தறிகிற இந்த வரமும் predominant-ஆ கிரியேட் செய்யுது. It's because the mind, the minds, இது எப்படி கிரியேட் செய்யுதுன்னு சொல்லி கொடுத்தேன் லேசா ஒரே வருஷம். வெளியே சூரியன் இருக்கிறது, இங்க உள்ளே ஒரு அந்த கதிரை கொண்டு வர வேண்டும்னா நான் ஒரு கண்ணாடியை அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சூரியனுக்கு நேராக பிடிச்சா அதில் உள்ள கதிர் இங்கே வரும். the sun rays will come in. என்னுடைய ஆவியை நான் அட்ஜஸ்ட் பண்ணி சூரியனில் இருக்கிற வெளிச்சத்தை உள்ள கொண்டு வந்துட்டா என் மைண்டில் தேவனுடைய மைண்ட் இருக்கும். தேவனுடைய மைண்ட் என்கிட்ட வரணும்னா I want to know the mind of God. அந்த தாகம் வரும். I want to have the mind of God. I want to know the mind of எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. அவ ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு எந்த சிந்தை வேணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதேன்னு சொல்லணும்னா நான் ஒண்ணு செய்யணும். எல்லாம் கண்களை மூடலாம். Let the musician come over here. They're going to sing a song as a prayer. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. I want to walk with you, Lord. I want to have the mind of God, nothing else. I want to have only the mind of God. I want to have the mind of God as a leader. ஒரு தலைவனாக I am not interested in power, but I am interested in the mind of God. நல்லமையில பிரியப்படுகிறதை காட்டிலும் நான் என்னுடைய மனதில கிறிஸ்துவின் சிந்தையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு என்னை தருகிறேன் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று ஸ்கிரீனில் வருகிற அந்த பாடலுடைய முதல் கவியை நாம் சேர்ந்து பாட போகிறோம்.